நம்ம இதற்கு முன்னாடி நிறைய அரசியல் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்துருக்குறோம். அவர்களுடைய செயல் இதெல்லாம் வந்து நிறைய விவாதிக்கப்பட்டு விமர்சிக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு எல்லாம் இருந்தால் கூட தேர்தல் அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தையும் ஏற்படுத்தினதுலன்னு பார்க்குறோம். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workabee, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Karthipuram, Coimbator's 200-acre dream township, premium plots, Dr. Sri Verma, Ayil Tharum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. தாவேகா பற்றியோ விஜய் பற்றியோ வேறு யாரை பற்றியும் நியாயமே இல்லை. அது வந்து அரசியல் கட்சிகள் எடுக்க மாட்டாங்க, நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த மாதிரியான நிறைய புகார்கள் ஒவ்வொரு கட்சியிலையுமே நிறைய இருக்கும் விமர்சனம். அந்த மாதிரியான எந்த புகார் கூட இது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதாவது ஒரு பேரை ரெஃபர் பண்ணிட்டா அது தப்பாக புரிந்து கொள்ளப்படும். அதனால நான் பேரை ரெஃபர் பண்ணிட்டேன். நான் அதுக்காக தான் எந்த கட்சியும் நான் சொன்னேன். அதை விட அதிபயங்கரமான மோசமான குற்றச்சாட்டுகள் எல்லாமே அரசியலில் கடந்து வரப்பட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள்லாம் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நிறைய பதவிகளை அலங்கரித்திருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து இது ஒரு தேர்தலுக்கான வாக்களிக்கும் முறைக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு முன்ன பின்ன வரும், இப்படின்னா ஓட்டு கூடிடும், அப்படின்னா ஓட்டு குறைஞ்சிருங்கிறதுக்கான விஷயமா அப்படி இருந்ததே இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. ஒருவேளை தாவேக்காவை புள்ளி பண்ணி இந்த மாதிரி வந்து இப்படியா இப்படியான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா பதிலுக்கு ஒவ்வொரு கட்சி தலைவரை பற்றியுமே தாவேக்காவினர் பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும் அதுக்கு. ஆனால் இதை வந்து அது வந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இதை எதிர்கட்சிகளோ அல்லது மற்ற கட்சிகளோ விமர்சித்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? வேறு யாரும் அதை விமர்சனம் பண்ணால் அது தரக்குறைவான விமர்சனமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர வேறு எந்த நியாயப்படுத்த முடியாது. சாமானியனோ விஐபியோ அரசியல்வாதியோ டாக்டரோ இன்ஜினியரோ சினிமா நடிகரோ யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுவுகள் அவர்கள் பொது வெளியில் செய்தது என்ன, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அரசியல் என்ன, வசூல் என்ன, ஐடி கட்டுறாங்களா இல்லையா, இது வந்து நீங்கள் பேசலாம், சண்டை போடலாம், கேள்வி கேட்கலாம். அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி ஓட்டர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது பொது வாழ்க்கை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் பார்த்து ஓட்டு போடக்கூடிய சிச்சுவேஷன் இன்னைக்கு நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கை வந்து பொது வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workabee, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Karthipuram, Coimbator's 200-acre dream township, premium plots, Dr. Sri Verma, Ayil Tharum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. ஒரு அரசியல் பிரபலத்தினுடைய பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த இமேஜ், அந்த கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறத கேள்விக்குறியாக்குமா? அவருடைய இமேஜ் கிரெடிபிலிட்டியை வந்து கேள்விக்குறியாக்குமா? யாருடைய பர்சனல் லைஃப்பும் டிபேட்டுக்கே வரக்கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட். பிரபலமாக இருந்தால் தான் பர்சனல் லைஃப் டிபேட் வரக்கூடாது. ஆனால் பர்சனல்னாலே என்ன, உங்களுக்கு ப்ரைவசி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்து இந்த ஆதார் கேஸில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அதை வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் மீறவே முடியாது. பிரபலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காகவே, நம்ம செய்திங்கிற அடிப்படையில் போடுறவங்களுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கையில் பொது வழிக்கு கொண்டு வருவதை நான் எப்போதும் ஏற்பதில்லை. அவருடைய வாழ்க்கைன்னு சொல்ல, நான் சொல்கிறது தனிநபர்களுடைய வாழ்க்கை யாராக இருந்தாலும் சரி. சாமானியனாக நம்ம போட்டு அடிச்சுக்கலான் இருக்கா, விஐபியோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சாமானியன் போட்டு, சாமானியனோ விஐபியோ அரசியல்வாதியோ டாக்டரோ இன்ஜினியரோ சினிமா நடிகரோ யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுவுக்கூடாது. அவர்கள் பொது வெளியில் செய்தது என்ன, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அரசியல் என்ன, வசூல் என்ன, ஐடி கட்டுறாங்களா இல்லையா, இது வந்து நீங்கள் பேசலாம், சண்டை போடலாம், கேள்வி கேட்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விவாதிப்பதே நியாயமற்றதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்ட் ஆஃப் யுவர் கொஸ்டின், தனிப்பட்ட வாழ்க்கை வந்து பொது வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த இஷ்யூ. அது என்ன மாதிரியான இஷ்யூ அப்படின்னு. ஒரு தலைவர் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுறார், கொலையில் தொடர்புபடுத்தப்படுறார், தேச துரோகத்தில் இருக்கிறார், கஞ்சா வழக்கில் இருக்கிறார், இதை மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும், இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அதை தாண்டிய மற்ற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நம்ம இதற்கு முன்னாடி நிறைய அரசியல் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்துருக்குறோம். அவர்களுடைய செயல் இதெல்லாம் வந்து நிறைய விவாதிக்கப்பட்டு விமர்சிக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு எல்லாம் இருந்தால் கூட தேர்தல் அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தையும் ஏற்படுத்தினதில்லைன்னு பார்க்குறோம். அப்படி ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது தான் நியாயம். அந்த கேலியும் கிண்டலும் விவாதமும் விமர்சனமும் கூட இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய புள்ளி. ஆனால் இதை வந்து அது வந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இதை எதிர்கட்சிகளோ அல்லது மற்ற கட்சிகளோ
விமர்சித்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? அட்டாக் பண்ணுறதுக்கான அல்லது ஒரு இன்டைரக்டாக அவங்கள பற்றி பேசுறதுக்கான விஷயமா ஊடகங்கள் தவிர வேறு யாரும் இதை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. வேறு யாரும் அதை விமர்சனம் பண்ணால் அது தரக்குறைவான விமர்சனமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர வேறு எந்த வழியும் நியாயப்படுத்த முடியாது. பதிலுக்கு அவர்கள் ஒருவேளை தாவேக்காவை புள்ளி பண்ணி இந்த மாதிரி வந்து இப்படியா சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா, பதிலுக்கு ஒவ்வொரு கட்சி தலைவரை பற்றியுமே தாவேக்காவினர் பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும் பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் தனிப்பட்ட நபர்களுடைய பற்றி பேசுகிறது நியாயம் இல்லை. தாவேக்கா பற்றியோ விஜய் பற்றியோ வேறு யாரை பற்றியும் நியாயமே இல்லை. அது வந்து அரசியல் கட்சிகள் எடுக்க மாட்டாங்க, நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த மாதிரியான நிறைய புகார்கள் ஒவ்வொரு கட்சியிலையுமே நிறைய இருக்கும் விமர்சனம்னா. அந்த மாதிரியான எந்த புகாரும் கூட இது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு பெக்குலியர் கேஸ். இது வந்து அரசியல்லையும் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஊடகங்கள், அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு பொதுஜனத்துக்கு வெகுஜனமாக அதை பார்க்கும் பொழுது ஓட்டர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது அந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடியவங்களுடைய பொது வாழ்க்கை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் பார்த்து ஓட்டு போடக்கூடிய சிச்சுவேஷன் இன்றைக்கி நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட இருக்கா? அப்போ இது அதை அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா 234 தொகுதியும் விஜய் அவர் நான் தான் நிற்கிறேன் என்ன நினச்சிக்கோங்கன்னு ஏதாவது ஒரு பேரை ரெஃபர் பண்ணிட்டா அது தப்பாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் நான் பேரை ரெஃபர் பண்ணல. நான் அதுக்காக தான் எந்த கட்சின்னு நான் சொல்கிறேன். அதை விட அதிபயங்கரமான மோசமான குற்றச்சாட்டுகள் எல்லாமே அரசியலில் கடந்து வரப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள்லாம் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நிறைய பதவிகளை அலங்கரித்திருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து இது ஒரு தேர்தலுக்கான வாக்களிக்கும் முறைக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு முன்ன பின்ன வரும், இப்படின்னா ஓட்டு கூடிடும், அப்படின்னா ஓட்டு குறைஞ்சிருங்கிறதுக்கான விஷயமா அப்படி இருந்ததே இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. ஏன்னா சாமானிய மனிதனுக்கு இதை பற்றி ஒரு தெளிவு இருக்குது. நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரியான துயரங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது. அப்போ வந்து அதை அவன் நம்ம குடும்பத்தில் வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் உட்காந்துருக்காங்களே தவிர இது வந்து ஒரு செய்தி. நம்ம வந்து இப்போ ஊடகங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னா ஒரு கவனிக்க வேண்டிய புள்ளி, அவ்வளோதான். அதற்கு மேலே அந்த அவங்களோட பிரமாண பத்திரத்தில் என்ன இருந்துச்சு, யாரை சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, என்ன அர்த்தம், அது ஒரு நியாயமற்றது, ஒரு அதீதம் அப்படின்னு என்னுடைய உணர்வு. இது காமன் மேன் இதை சரியாக டீல் பண்ணுறான். காமன் மேன் வந்து ஒருத்தர் அப்படியாமே ஆமாப்பா என்னப்பா அப்படின்னு என்னப்பா அது எல்லாம் அவ்வளோதான். அதற்கு மேலே விடிய டிபேட் பண்ணி தலைப்பு செய்தி போட்டு 28 பிரேக்கிங் நியூஸ் போட்டு காலையில் சாயந்தரம் அப்படி யாரும் ஓடுறதில்லை. அது வந்து அங்கே அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஸோ தனி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருந்தால் நல்லதுன்னு நினைப்பேன். இதை தாண்டி இன்றைக்கி தாவேக்கா ஒரு கட்சியாக பார்க்கும்போது டிஎம்கே காங்கிரஸினுடைய அந்த தொகுதி பங்கீடுங்கிறது இன்னுமே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, அது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தாவேக்காக்கு இன்னும் அவங்க போய் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? குறைஞ்சிக்கிட்டே போகுது தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா திமுகட்டேருந்து காங்கிரஸ் கிடைக்க வேண்டிய அநேகமான விஷயங்கள் கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைக்காட்டா கூட. அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு 2 வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதில் வந்து ஆட்சியில் பங்குங்கிற ஓரமாக விட்டுருங்க, அதிகாரத்தில் பங்குங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சியில் நாங்கள் வந்து உங்களுக்கு பங்களிப்பு கொடுத்துருவோம், பின்னாடியே 2026 உங்களுக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும், அப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து மேயர் பதவி, சேர்மன் பதவி, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதிலே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. எங்களுக்கு காங்கிரஸுக்கு 2 மேயர் இருக்கிறாங்க, காங்கிரஸுக்கு ஒரு 10 துணை மேயர் இருக்கிறாங்கன்னா அதிலே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு 20% மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஷீட் ஷேரிங்கே நாங்கள் கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்சியில் பங்குங்கிறத ஓரமாக வச்சுருங்க, அதிகாரத்தில் பங்குங்கிற வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. சீட்டு எங்களுக்கு கூட வேணும்னு சொல்லி கேட்டதில் 25 வந்து கட்டாயமாக 30க்கு மேலே பண்ண ஏற்கனவே சொன்ன மாதிரி 30லேருந்து 35க்குள்ளே செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுவும் அப்படி தான் செட்டில் ஆயிரும் போல தான் தெரியுது. ஒரு ராஜ்யசபா சீட்டு போவாங்கிறது நாங்கள் தான் முதல்ல சொன்னோம். அது வந்து அப்படி ஒரு கேள்வி வந்து வழக்கமாக காங்கிரஸ் கட்சி அப்படி கேட்குறதில்ல, அந்த லோக்சபாவில் தான் பிரிப்பாங்க. இப்போ வந்து அதையும் அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அதற்கும் அவங்க வந்து திமுக வந்து சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அந்த மாதிரி சுமூகமாக இருக்கிறனால அது வந்து தட் இஸ் நாட் கோயிங் டு பி பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் காங்கிரஸ் தாவேக்காவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் பேசலை அப்படின்னா கூட அவங்களுடைய கட்சியிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் வந்து பேசிட்டாங்க. அருண் ராஜா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை மற்றவர்கள் வேளாமணி மாதிரியானவர்கள். ஆனால் இன்றைக்கி அதுக்குமே வந்து அது கட்சியை பற்றியோ கட்சி சம்மந்தப்பட்ட டிபேட்ஸ்லேயோ எதுலேயுமே வந்து மேலிடத்தில் பெர்மிஷன் வாங்காமல் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களும் பேசலை, இந்த மாதிரி உள்ளவங்களையும் பேச வேணாம்னு சொல்லும்போது இது வந்து இந்த இஷ்யூ பற்றி இல்லை, ஜென்ரலாக ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து 2 நாள் முன்னாடி வந்துருச்சு இந்த. ஆமாம். ரெண்டாவது வந்து என்னென்னா இது ஊடகங்கள் தங்களை மீள்பார்வை பார்க்கணும். அரசியல் கட்சிகள் என்னங்கிற விட்டுருங்க, ஊடகங்கள் தங்களை ஏன்னா நாங்கள்லாம் டிபேட் நடத்தின போது எல்லா கட்சித்திலும் போட்டி போட்டு வருவாங்க. வித் ஆல் ஹியூமிலிட்டி என்னை ஏன் கூப்பிடலன்னு சண்டை விடுவாங்க ஒவ்வொரு கட்சி தலைவரும். இன்றைக்கி பெரிய உயரம் தொட்டிருக்கக்கூடிய பல தலைவர்கள் அன்றைக்கு விவாதங்களில் கலந்து கொண்டவர்கள், அதன் மூலமாக பெரிய வெளிச்சம் பெற்றவர்கள் தான்.
அப்போ விவாதத்தில் கலந்துக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம், அறிவுபூர்வமான விஷயம். அது வந்து நம்முடைய கட்சியுடைய கொள்கை சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். அப்படிங்கிறதெல்லாம் போய் ஏதோ 4 பேர் உட்காந்து அரட்டடிப்பாங்கிற மாதிரி போய் நிற்கிறது வந்து அது ஒட்டுமொத்த அந்த டிபேட் ஷோவுடைய இந்த விழுமியங்களே வந்து வேல்யூ சிஸ்டத்தை வந்து காலி பண்ணி வச்சுட்டு போய் நிற்குது. அப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஊடகங்களில் பார்ப்பீங்க, 4 கட்சி பற்றி பேசுவாங்க. தாவேக்கா என்ன பண்ண போகுது, திமுக என்ன பண்ண போகுது, அதிமுக என்ன பண்ண போகுது, மற்ற நாம் தமிழர் என்ன பண்ண போகுது. 4 கட்சியிலேருந்து ஆள் இல்லாமல் இவர் பத்திரிகையாளர், அவர் விமர்சகர், இவர் வந்து சமூக ஆர்வலர், இவர் செயற்பாட்டாளர். பாஸ் நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத எந்த சமூக செயற்பாட்டாளர் சொல்லிடுவார்? அதிமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிற என்ன செய்யணுங்கிறத யாருனாலும் சொல்லலாம், நீங்களும் சொல்லிடலாம், நான் செய்யலாம். என்ன செஞ்சுருந்தாங்கங்கிறத சொல்லலாம். என்ன செய்யுது அப்படிங்கிற பார்ட்டியோட ஸ்டாண்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு அலை வித் தம், வி வில் நாட் அலை வித் தம் அப்படிங்கிறத ஒரு சமூக ஆர்வலர், ஒரு செயற்பாட்டாளர், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு பத்திரிகையாளர் இவங்க எப்படி சொல்லுவாங்க? இவர்களை வச்சு தான் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இன்னைக்கு தாவேக்கா அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புங்கிறது இதற்கு முன்னாடியே பாஜக, அதிமுக, திமுகன்ற எல்லா பெருங்கட்சியும் எடுத்துருச்சு. அப்போ ஊடகங்கள் பார்க்க வேண்டிய ஏன் நம்முடைய டிபேட்டுகளுக்கு போகாதன்னு சொல்கிறாங்க? அப்போ நம்முடைய அந்த தொகுப்பாளர்களே நெறியாளர்களே வந்து ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுறாங்களா? எத்தனை அப்படின்னு இருக்கணுங்கிற அந்த ரேஷியோவில் ஏதாவது பிரச்சனை நடக்குதா? இப்போ நான் வந்து ஒரு பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வெளிப்படையாக சொல்ல எனக்கு தயக்கம் இல்லை. பாஜகட்ட ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஒரு விவாதத்தில் சிக்கியிருக்கு அப்படின்னா அதிமுக திமுகலேருந்து ஒருத்தர், காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர், செயற்பாட்டாளர் ஒருத்தர் அப்படின்னு ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பாஜக வச்சுருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக டைம் கொடுக்குறோம்பாங்க. ஆளுக்கு 10 நிமிஷம். பாஸ் பாஜகவுக்கு எதிராக 40 நிமிஷம், பாஜக ஆதரவாக 10 நிமிஷம். இது எப்படி வந்திருக்கும்? அப்போ நீங்கள் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணுறீங்களான்னா அப்படி இல்லை. அப்போ இது மாதிரி வந்து இதை பாஜக ஃபீல் பண்ணி, அதிமுக ஃபீல் பண்ணி, திமுக ஃபீல் பண்ணி, எல்லாரும் ஃபீல் பண்ணி இல்லைங்க இவங்க வந்து பயாஸாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற போன பிறகு யாருமே கலந்துக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருமே கலந்துக்காத, யாருமே இல்லாத கடையில் டீ ஆற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுதான் யோசிக்க முடியும். ஸோ தாவேக்கா எடுத்திருக்க முடிவு வந்து ரொம்ப ஆச்சரியம். 2வது இதில் என்னென்ன, எல்லா கட்சியிலுமே இப்படி பண்ணிட்டு போகாமல் அவர்கள் பங்களிக்கணும்னு நான் நினைப்பேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விவாதம் வந்து பயஸ்டாக இருந்துச்சுன்னா அங்கே உள்ளே போய் தலையிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் அநியாயமாக செயல்படுறீங்க, நேர்மற்ற முறையில் சொல்லணும். அது தே ஹேவ் டு எக்ஸ்போஸ். அப்படின்னா தான் சரியாக இருக்கும். நீங்கள் பங்களிக்காமலே போயிட்டீங்கன்னா மோனோட்டோனஸாக போயிடுது. அதனால் என்னென்ன, புரளிகளும் தவறான புரிதல்களும் அதிகமாக போயிடுது. அப்போ கட்சியுடைய முக்கிய புள்ளிகள் உள்ளே இறங்கி நின்று அவங்க சொன்னாங்கன்னு இப்போ ஒரு பேச்சுக்கு TKS இளங்கோவன் பேசுகிறாரு, RS பாரதி பேசுகிறாரு அப்படின்னா அவர்கள் வந்து திமுகவுடைய நிலைப்பாட்டிலேருந்து ஒரு நெறி பெறல மாட்டாங்க. சமாளிப்பாங்க, மழுப்புவாங்க, முன்ன பின்ன போவாங்க. ஆனால் திமுகவுடைய ஸ்டாண்டை வந்து கிளியராக சொல்லுவாங்க. அவங்க அதில் வந்து வெளியே போனாங்க. அப்போ அந்தந்த பார்ட்டிக்காரங்க சொன்னால் தானே சரியாக இருக்கும். நீங்கள் வந்து டிஎம்கேக்காக பேசுகிறேன், நீங்கள் எப்படி பேசுவீங்க? நான் வந்து பிஜேபிக்காக பேசுகிறேன், நான் எப்படி பேசுவேன்? நான் எப்படி பேச முடியும்? அவர்களுடைய ஸ்டாண்ட் வேறையாக இருக்கும், என்னுடைய புரிதல் வேறையாக இருக்கும்ல. அப்போ நான் வெளியிலேருந்து பார்க்குறது. அப்போ வந்து இந்த கட்சிக்காரங்க பங்களிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம். ஆனால் அதுக்கு ஏன் நடக்கலைங்கிறத நான் ஒரு இன்சைடராக நான் புரிஞ்சுக்கிறேன். இதனால தான் அது நடக்கலைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Howda Pay, powered by Workerbee, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV. Pay 6 months, get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, India's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes, இப்பொழுது தமிழகமெங்கும். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workerbee, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Karthipuram, Coimbatore 200 acre dream township, premium plots, Dr. Srivarma, Ayurveda, Arabian Garden Seafood Restaurant.